வணக்கம். வெங்காய சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் ஒரு அரை காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கார சட்னி பண்ணும்போது காஞ்ச மிளகாயை நல்லா வறுத்துட்டு எண்ணெயில் வறுத்துட்டு செய்யும்போது அதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் சட்னியில். இது நல்லா சிவக்க வறுக்கணும், கருக விட்டுடக்கூடாது. இதை எடுத்துகிட்டு இதே பாத்திரத்தில் வெங்காயத்தையும் வறுக்க போகிறோம், அதை வதக்க போகிறோம். அதுக்காக தான் நான் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிருக்கிறேன். மிளகாய் நல்லா வறுப்பட்டுடுச்சு. இதை எடுத்துடலாம். இந்த எண்ணெயிலேயே வெங்காயத்தையும் வறுத்து எடுத்துடலாம். 4 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது நல்லா வதங்கணும். வெங்காயம் எவ்வளோ நல்லா வதங்குதோ சட்னி எவ்வளோ நல்ல டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். இதை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். 4லேருந்து 5 நிமிஷம் வர கட்டாயமாக தேவைப்படும். இது ஓரளவுக்கு வதங்கினோன்னு இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். கலர் நல்லா மாறி வருது. ரொம்ப ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கினா பெரிய வெங்காயத்தில் ஒரு சின்னதாக இனிப்பு டேஸ்ட் வந்துடும். ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்க தேவையில்லை. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை ஆற வச்சுட்டு மிளகாயும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கார சட்னிங்களை நல்லெண்ணெயில் தாளிக்கிறதே நல்லாயிருக்கும். வாசனையும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா புரிஞ்சோன்னா அதில் கொஞ்சம் பெருங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் நல்லா வதங்கினோன்னு நம்ம அரைச்சிட்டு வந்திருக்க சட்னி இதில் சேர்த்துக்கலாம். நான் அரைக்கும் போதே உப்பும் சேர்த்துக்கிட்டேன். ஏற்கனவே வதக்கி தான் அரைச்சிருக்கிறோம். இதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை. மிக்ஸி கழுவிட்டு கொஞ்சமாக அந்த தண்ணியும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும்னா இதை அப்படியே வச்சுடுங்க, தண்ணியை சேர்க்க வேண்டாம். இட்லிக்கெல்லாம் தொட்டுக்கும்போது கொஞ்சம் தளர இருந்தால் தான் இட்லி தொடும்போதே இட்லி உள்ளே வர சட்னி போகும். ரொம்ப திக்காக இருந்தால் இட்லி வெளியிலே இருக்கும், உள்ளே வர டேஸ்ட்டு வராது. கமகமன் வாசனையோட வெங்காய சட்னி ரெடி. இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி.